வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம மேட்டூர் எல்லையில் உள்ள மாசி பெரியண்ணா சுவாமி, அதாவது கொல்லிமலை அடிவாரத்தில் உள்ள மாசி பெரியண்ணா சுவாமி கோயிலுக்கு தான் கிராமத்து சார்பாக பொங்கல் வச்சு பூஜை செய்ய போயிட்டுருக்கோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோவை போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆளுங்கிற பெல் பண்ணி அழுத்திட்டு பாருங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோவில் போகலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா, போகிற வழி நடுவிலுமே வாழை மரம், தென்னை மரம் நிறையா வச்சுருந்தாங்க. அங்கங்கே விவசாயம். அந்த இயற்கையை ரசிச்சுக்கிட்டே வீடியோ ஃபுல்லாக பார்த்துக்கிட்டே வாங்க. மாசி பெரியண்ணா சுவாமி சொல்லும் வழின்னு போர்டெலாம் வச்சுருப்பாங்க. அதெல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கங்க. கண்டினியூவாக வீடியோ தொடர்ந்து பாருங்கள்.
போகிறது காமிக்கிறதுக்கு முன்னாடி இங்கே நம்ம ஐயாறு அதாவது புளியாஞ்சோலை ஆற்றில் போய் குளிச்சுட்டு அப்புறம் கோயிலுக்குள்ளே போகலாம். நாங்கள் வந்த பைக்கு பாருங்கள், அந்த கொஞ்சம் மழை பெஞ்ச காரணத்தினால குண்டும் குழியுமா இருக்கலாம், கொஞ்சம் தடுமாறி தான் போணுச்சு. நம்ம நண்பர் தான் வண்டி ஓட்டி போயிட்டுருக்காரு. ரொம்ப அற்புதமாக இருக்கும் அந்த இயற்கை சூழ்ந்த ஒரு அழகை பார்க்க ரசிக்கிறதுக்கே ரொம்ப அற்புதமாக இருக்கும் பாருங்கள். இங்கே அந்த புளியாஞ்சோலையிலேருந்து ஒரு ஆறு பார்த்திங்கன்னா ரொம்ப அற்புதமாக, இங்கேருந்து சும்மா ஒரு 1/2 கிலோமீட்டர் கூட இருக்காது புளியாஞ்சோலை அந்த சுற்றுலாத்தலம். அதுக்கு முன்னாடி அங்கே அந்த ஆற்றுல குளிச்சுட்டு தான் நம்ம கோயிலுக்கு போகணும்னு சொல்லி இங்கே ஒரு டேம் மாதிரி ஒன்று கட்டியிருக்காங்க. அதாவது தடுப்பணை, பெரிய டேம் மேலே கட்டிகிட்ருக்காங்க. இது வந்து சின்னதாக கிராமத்துக்கு விவசாயத்துக்கு தண்ணி பிரித்து விடுறதுக்காக தடுப்பணை கட்டியிருக்காங்க. அது ரொம்ப பார்க்கவே அற்புதமாக இருந்துச்சு. அதையும் பார்த்து ரசிச்சுட்டு வாங்க. ரொம்ப அற்புதமாக இருக்குது பாருங்கள். 2 தகுதியாக தண்ணி திறந்து விடுற மாதிரி அந்த உமிழ்நீர் வெளியே வர்றது பார்த்திங்களா, அற்புதமாக இருக்குது. பார்க்கவே அது ஒரு ஒரு வித்தியாசமான அனுபவம். அதாவது தடுப்பணையில் தண்ணி நீர் வழிஞ்சு போகிறது பார்த்திங்கன்னா, அது என்னமோ ஒரு பெரிய ஒரு அணையில் வழிஞ்சு போகிற மாதிரி அவ்வளோ அற்புதமாக காட்சி. தண்ணி கொஞ்சம் கம்மியாக இருக்குது, மழை பெஞ்சு தண்ணி இப்போ குறைஞ்சிடுச்சு. இல்லைன்னா மழை டைம்லனா ரொம்ப அதிகமாக தண்ணி வழிஞ்சு போயிட்டுருக்கோம். அந்த கட்டை குறுக்க இருக்க தடுப்பணையே தெரியாது. பார்த்திங்களா எவ்வளோ பிரம்மாண்டமாக இவ்வளோ அகலமாக இருக்குது அந்த ஆறு. குளித்து முடிச்சிட்டோம். அப்படியே குளித்து முடிச்சுட்டு அந்த இயற்கை அழகை ரசிச்சுக்கிட்டு அடுத்து நம்ம கோயிலுக்கு போகலாம். கோயிலுக்கிட்ட வந்தாச்சு. குளிச்சுட்டு கண்டிப்பாக வந்தீங்கன்னா இதெல்லாம் வழித்தடம்லாம் நல்லா தெரிஞ்சுக்குங்க. கோயிலுக்குள்ளே என்ட்ரன்ஸு இது தான். ரொம்ப அற்புதமாக இருக்கும் இந்த கோயில். கொல்லிமலை அடிவாரம் மாசி பெரியண்ண சுவாமி கோயில்னாவே எல்லா மக்களுக்கும் தெரியும். மாசி பெரியண்ண சுவாமி திருக்கோவில் அப்படின்னு சொல்லி போர்டெலாம் இருக்குது. பொங்க வைக்கிறதுக்காக எல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. இங்கே இருக்க ஆலமரம்லாம் ஒவ்வொன்றும் 300-400 வருஷம் பழமை வாய்ந்த இதாக இருக்குது. பொங்கல் பாருங்க, அரிசி போட்டெல்லாம் பானை இறக்கிறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க. பார்க்கவே அந்த இருக்க ஆலமரம்லாம் பார்க்க அவ்வளோ அற்புதமாக பிரம்மாண்டமாக இருந்துச்சு. அவ்வளோ பெரிய ஆலமரமாக இருக்குது. காவம் கொடுக்கறதுக்காக சேவல், ஆடு இது மாதிரிலாம் நண்பர்கள் பிடிச்சிக்கிட்டு இருந்தாங்க. சின்ன குழந்தைங்களாம் விளாண்டுட்டுருக்கு. இது வந்து 8 கைமண் பதுவுன்னு சொல்லி ஒரு பதுவு வச்சுருக்காங்க. மேலே அரப்பீஸ்வரர் கோயில் இருக்குது. அதேமாதிரி இந்த கோயிலோட அர்ச்சனை விவரம் வசூல் பண்ணுற கட்டணம் ஃப்ளெக்ஸாக வச்சுருக்காங்க. வேல் பதுவு வச்சுருக்காங்க. குதிரை வாகனம் இருக்குது. பெரியண்ண சுவாமி கோயில்னு சொல்லி 2 கோயில் இருக்குங்க. பெரியண்ண சுவாமி கோயில், மாசி பெரியண்ண சுவாமி கோயில் இருக்குது. செல்வ விநாயகர்னு சொல்லி ஒரு விநாயகர் கோயில் இருக்குது. அதேமாதிரி நாகர் சிற்பம் இருக்குது. கன்னிமாரி கோயில் இருக்குது. முடியெடுக்கும் இடம்னு சொல்லி இடம்னா தனியாக எங்கேயும் மொட்டை அடிப்பாங்க இந்த கோயிலுக்கு வரவங்க பக்தர்கள். கோயிலை சுற்றிலும் பார்த்திங்கன்னா வேலு ஊனி பாதுகாப்பாக வச்சுருக்காங்க. வேண்டுதலுக்காக அந்த ஆலமரத்தில் பார்த்திங்கன்னா வேண்டி எதை கட்டிகிட்ருக்காங்க. அந்த ஆலமரத்தை பார்க்க அவ்வளோ பிரம்மாண்டமாக, அவ்வளோ என்ன சொல்கிற, அவ்வளோ ஆச்சரியமாக இருக்குது. இவ்வளோ பெரிய ஆலமரம். பிள்ளையார் கோயில் ஒன்று இருக்குது. புத்து அம்மன் ஒன்றும் இருக்குது. பைக் ட்ராவல்லாம் நிப்பாட்டி வச்சுருக்காங்க பாருங்கள். நாங்கள் கிளம்பிட்டோம். வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். முடிஞ்ச வரைக்கும் கோயிலை காமிச்சிருக்கேன். ரொம்ப அற்புதமாக இருந்திருக்கும். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு நன்றி. பாய்.